வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். ஆப்பம் சுடணும்னு ஆசை வந்துருச்சு. டக்குன்னு தோசை மாவு வந்துச்சு. அதை எடுத்து ஆப்பம் போட்டுட்டேன். லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் ஆப்ப சோடா போடுங்க. இதுக்காண்டி நைட்டே ஊற வச்சு அரைச்சி அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு ஏலக்காய், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. பக்கத்துலேயே நல்லா லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரே பால் மட்டும் எடுங்க, ரொம்ப பால் எடுக்காதுங்க. ஈஸியாக எப்படி செய்யலான்றது தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 ஸ்பூன் ஜீனி போட்டு வடிகட்டியை வச்சு இந்த தேங்காய் பாலை அழகாக நீங்கள் இங்கே என்னடா ஏப்பம்னு பார்க்குறீங்களா? ஆப்பம் சாப்பிட்டுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுதான் அந்த சூடான பாலை அதிலே ஊற்றி நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா ஒரே பாலில் வந்துடும். வேலையும் ரொம்ப மிச்சம். சும்மா போட்டுக்கிட்டு இது பண்ணணும். ரொம்ப சூடு பண்ணாதீங்க. அந்த ஜீனி கரையிற வரைக்கும் தான் அடுப்பில் வைக்கணும், இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும். அவ்வளோதான், இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆப்பச்சட்டியை வச்சு எப்பயும் போல் கலக்கி வச்சு நான் 10 நிமிஷம் கூட ஊற வைக்கலைங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம், பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே 1500 வாட்ச் ஹவர்ஸ் நான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் திரும்பி ரீயூனியன் பண்ணி என்னோடய திறமையை காமிக்கணும், என்னால் முடிஞ்சதை நான் போடணுன்றதுக்காண்டி திருப்பியும் பண்ணுறேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா 1.5 கரண்டி மாவு மட்டும் ஊற்றிட்டு சுற்றிக்கிறேன். ஒரு கையில் ஃபோன் இருக்கிறனால அப்படி, அதனால் நான் கேமராவில் காமிக்கிறேன். ஃப்ளவர் மாதிரி எப்படி ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்தால் பாருங்கள், அதுவே எம்பி நின்றுச்சு. என்னடா நம்ம ஆப்பத்துக்கு ஆட்டவே இல்லையே, இப்படிலாம் முறையாக வருமானு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தோசை மாவில் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இன்ஸ்டன்ட் ஆப்பம் செம்மையாக இருக்குல்ல. அதே டேஸ்ட்டு, அதே ஸ்மெல்லு, நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம், நம்மளா இருந்துச்சு. எங்கள் பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னிச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.